பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தோடு காண்பித்து விடுகிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 31வது வசனம். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யாருன்னு சொல்லி இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அதாவது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு விரோதமா எந்த மனுஷனாலையும் எழும்பவே முடியாதாமா. தாவீது ரொம்ப வீக்கு தான், கோலியாத்தை விட ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது. ஆனா தாவீது எப்படி கோலியாத்தை ஜெயிச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய அபிஷேகம் இருந்துச்சு, வரங்கள் இருந்துச்சு, என்னதான் சொன்னா கூட கூடவே கர்த்தர் தாவீதோட இருந்தாரு. தாவீதோட கர்த்தர் இருந்தால்தான் தாவீதால கோலியாத்தை ஜெயிக்க முடியுது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல சில பிரச்சனைகளை பார்த்தோம், சில போராட்டங்களை பார்த்தோம், சில காரியங்களை பார்த்தோம், நம்ம ரொம்ப பயப்படுறோம். சில மனுஷங்க நமக்கு விரோதமா எழும்பும் போது அவங்களெல்லாம் பார்த்து நம்ம ரொம்ப அதிகமா பயப்படுறோம். ஆனா நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நான் உன் கூட தான்ப்பா இருக்கேன், நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு விரோதமா எந்த மனுஷனாலும் எழும்பவே முடியாதுன்னு சொல்றாரு. இன்னைக்கும் நீங்க யாராவது பார்த்து எந்த மனுஷனையாவது பார்த்து பயப்படுறீங்களா? எந்த மனுஷங்களாவது உங்ககிட்ட நீ ஒண்ணுமெல்லாம் ஆயிடுவ, உன்னை என்ன பண்றேன் பாரு, உன்னை அழிச்சிடுவேன் பாரு அப்படின்னு சொல்லி யாராவது உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்களா? சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் பார்த்து நீங்க ரொம்ப பயப்படுறீங்களா? ஆண்டவர் சொல்றாருங்க, நான் உன் பட்சத்துல இருக்கமா மகனே மகளே, நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு விரோதமா யாராலையும் எழும்பவே முடியாதுன்னு சொல்றாரு. இதை விசுவாசிச்சீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்குரிய வசனங்கள் வேணும், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆமேன்.